இதில் உட்காடுறோம், கொஞ்சம் டயர்டாகுதுன்னு இப்படி சாஞ்சு நான் ஊந்துருவேன். ஆனால் இங்கேல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. இந்த கிராம்பு இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? உன்னால அந்த சேர்ல இப்படி கை வச்சு உட்கார முடியுமா? திருச்சி கிழக்கில் வெற்றி முகத்தில் இருக்கும் விஜய் தற்போது பெரம்பூரை வென்றெடுத்திருக்கிறார். அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். ஏன் சொல்லு, நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுப்பேன். உனக்கு தெரியாதுல்ல என்ன பத்தி. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். எந்த கொம்பனாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கின்றார். மு.க. ஸ்டாலின் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் கொளத்தூர் தொகுதியிலே விஜயின் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவி இருக்கின்றார். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. 72000 வாக்குகளை மட்டுமே பெற்ற கொளத்தூரினுடைய வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் வி.எஸ். பாபுவிடம் தன்னுடைய வெற்றியை இழந்திருக்கின்றார். இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார், இல்ல வந்துடுச்சு. எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் 100 விழுக்காடு ஆட்சி அமைக்கிறார். விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அடுத்த 5 வருஷத்துக்கு விஜய் தான் முதலமைச்சர். அது என்னடா சொன்னாங்க? கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லையும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கொள்ள, நான் புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறாரு. திருச்சி கிழக்கில் வெற்றி முகத்தில் இருக்கும் விஜய் தற்போது பெரம்பூரை வென்றெடுத்திருக்கிறார். 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது, எந்த தொகுதியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இவங்க கொடுத்த பில்டப் எல்லாமே சுக்கு சுக்காக உடைய போகிறது. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட அக்கட்சியில் போட்டியிட்ட அனைவரும் தோல்வியடைந்துள்ளனர். எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் 100 விழுக்காடு ஆட்சி அமைக்கிறார். விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களே தான் சொல்லி ஆகணும். அது மாற்றுக்கிறதே கிடையாது. சினிமாக்காரன் வந்தா ஜெயிச்சான் அப்படிங்கிற வரலாறு கடைசியா எம்ஜிஆருக்கு மட்டும் தான் இருக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் காலத்துல எங்களை எவனாலையும் எதிர்கொள்ள முடியாது, அந்த எவனாலையும் எதிர்கொள்ள முடியாது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட அக்கட்சியில் போட்டியிட்ட அனைவரும் தோல்வியடைந்துள்ளனர். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நாங்க ருத்ர தாண்டவம் ஆடவம் காட்டிருக்கோம். இது வரைக்கும் சிவதாண்டவத்தை பார்த்திருப்பீங்க. சீமான் தாண்டவத்தை இந்த தேர்தலை பார்க்க போறீங்க. மொத்தமா ஆடி தீக்க போறோம். எங்க ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும், வெறித்தனமா இருக்கும். எத்தனை பேர் ஆடினாலும் அந்த கிரவுண்டு எங்களுடைய கிரவுண்டா மாத்துவோம். நான் அண்ணன் கேக்குறேன், நம்மள தோக்கடிச்சது யாருன்னு நினைக்கிற? நம்ம அத்தால பேர் அண்ணன் தம்பி தான். என்ன பண்ண முடியும்? எதிர்கொள்றது எளிமைதானா விஜய்? ரொம்ப நாங்க ஜாலியா, அது சும்மா ஒரு காமெடி பேசுங்க. அவங்கெல்லாம் நீங்க இவ்வளவு சீரியஸாவே நீங்க பேசக்கூடாது. என்டர்டைன்மெண்ட் இங்கெல்லாம் தான். இந்த 84 மானை வணக்கம். விஜய்ங்கிறவர் ஒரு இடத்துல வருவாரு, 4 இடத்துல வருவாரு, 8 இடத்துல வருவாரு, 10ல இருந்து 15 வருவாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர்ல ஒரு 2 நிறுவனம் வருது. அந்த 2 நிறுவனம் என்ன சொல்லுது? அவர் தான் முதலமைச்சர். இப்ப இது எவ்வளவு பெரிய காமெடின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேங்க விஜய். அடிச்சு டோல் பண்ணிடுவோம், ஓகேங்களா? நாங்க ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டாலின் நினைக்கிறாரு, அவர் பாத்துக்கிறாரு. நல்ல படம் கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிங்க. அபி அல்லுமா எவ்வளவு சூப்பர் பாட்டுங்க. அதையெல்லாம் நாங்க மிஸ் பண்ண முடியாதுங்க, பிளீஸ். அடுத்த முதல்வர் ஸ்டாலின்ங்கிற நிலைமை மாறி ஸ்டாலின் சொல்றவர் தான் அடுத்த முதல்வராக வர முடியுங்கிற நிலைமை இன்னைக்கு 133 இடங்கள் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் சேர்ந்து இருப்பதனால
அவங்களுக்குள்ள ஒரு தாவேக்காவுக்கு 97 100க்கு கீழே தாவேக்கா தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸ்டாலின் சுட்டி காட்டக்கூடிய ஒரு முதல்வர் ஆவாருங்கிற ஒரு சூழ்நிலையில ஸ்டாலின் ஒரு பெரிய பிளேயராட்டு இருக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். தேர்தலுக்கு முன்னாடி வந்து நீங்க பல இடங்கள்ல பேசியிருக்கீங்க. 234 இல்ல 10 கூட முடியாது தனியா நின்னா. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. அது நம்ம புரிஞ்சுக்கணும். 10 சீட் கூட தனியா முடியும். திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவ சவால் வரட்டும். நாங்க தனிச்சு நாங்க 234 அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிருக்கோம். நான் அரசியலே பேச மாட்டேன். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? இதுல 15 கருத்து கணிப்பு வந்து எக்ஸிட் போல்ல வந்திருக்கு. 14 கருத்து கணிப்புகள் தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்போ வந்து இது ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப வழக்கமான விஷயம். அப்ப நம்ம இன்னமும் சரியா படிக்க, இன்னமும் சரியா புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுமே தவிர இதுல ரோச பொருள் அர்த்தம் கிடையாது. என் பையன் சத்த நேரத்துக்குள்ள எப்படி மாத்திர பாத்தீங்களா? அனைவருடைய கணிப்புமே தலைகீழாய் மாறி போயிருக்கு. இந்த ஒரு முடிவு வரும் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எதிர்பார்த்தாரா? எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. நீங்க கேள்வியிலேயே குறிப்பிட்டது போல யாருமே எதிர்பார்க்காதது அப்படின்னு சொல்லும்போது ரங்கராஜ் பாண்டே மட்டும் எதிர்பார்த்து வந்து காமன் மேன்ல ஒருத்தர் தான். அடியாலாம் அடிச்சுட்டே இருப்பாங்களான்னு அப்பப்போ அடியும் வாங்கணும், புரியுதா? தொடர்ந்து விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டில இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த கூட்டம் அனைத்தும் வாக்கா மாற ஒருபோதும் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அரை நூற்றாண்டு கால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து முதன்முறையாக கோட்டையை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது தாவேகா. எந்த கருத்து கணிப்புல ஒரு 15% கீழே வாங்கல. நாங்க நடத்துற 4 கருத்து கணிப்புல 20% வாங்கினார். அப்ப நல்ல ஓட்டு வாங்குவாருங்கிறதுல யாருக்குமே குழப்பம் ஏற்படல. அது ரொம்ப தெளிவாகும். இவ்வளவு ஓட்டு வாங்குவாருங்கிற யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் ஆட்சியை தனித்தே பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்க ஒரு ஆச்சரியம். அணில் குஞ்சு, விசிலடிச்சான் குஞ்சு, தற்குறி. என்னைக்கு தற்குறின்னு திமுக விஜயை விமர்சிக்க ஆரம்பித்ததோ அன்றைக்கே திமுகவின் தோல்வி எழுதப்பட்டு விட்டது. நம்மளால நமக்கும் பிரயோஜனம் இல்ல, நம்மள அண்டினவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது என்னத்தையா? எம்ஜிஆருக்கு பண்ணது ஜெயலலிதாக்கு பண்ணது எப்படி அவங்க தலையில விடிஞ்சதோ அதே மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு பண்ணதும் திமுக தலையில விடிஞ்சிருக்கு. தோல்வி அப்படிங்கறத தாண்டி ஒரு படுதோல்வி திமுகன்னு சொல்லலாமா? ஐயோ அப்படி சொல்லாத. திமுகவினுடைய கோட்டை சென்னை அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து 2 தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ வரக்கூடிய நிலவரப்படி 14 சீட்ஸ் வந்து டிவிகே. அது கிட்டத்தட்ட ஸ்வீப் மாதிரி தான். என்ன சொன்னீங்க? கூட்டமெல்லாம் ஓட்டாகுமா? விஜய்க்கு ஓட்டு விழுவுமா? விஜய் எங்க நின்றாலும் விஜய் தோப்பாரு 100%. இப்போ விஜய் எங்க நின்றாலும் திமுக காரன் தான் ஆப்போசிட்ல நிப்பான். முடிஞ்சா ஜெயிச்சுக்கோ, அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ அழுகாதா? லூசா பானி